ஸ்பாட்லைட் நேர்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு கோவிலினுடைய சிறப்புகளை பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இந்த வாரம் நம்ம பார்க்கக்கூடிய கோவில் எதுன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய கபாலீஸ்வரர் திருக்கோவில். கபாலீஸ்வரர் கோவில் அப்படின்னு சொல்லும்போது மயிலை அப்படின்றது தான் பெயர். ஸோ மயிலை அப்படின்றதுக்கு முக்கியமான ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கைலாயத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான அங்கே எல்லாரும் போய் பார்க்க முடியாது, அவருடைய இடமே கைலை தான். அதை ஆனால் மயிலையில் போனோன்னா சிவனை பார்த்து சிவனுடைய அருள் பெறலாம் அப்படின்றது தான் வாக்கு எல்லாருமே சொல்லப்படுது. கைலையில் உள்ளவரை மயிலையில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பொதுவாக எல்லாருமே, அது முக்கியமாக சிவபக்தர்கள் சொல்லக்கூடியது. இந்த கைலைக்கும் மயிலைக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமை என்னென்ன அப்படின்றது முதல்ல பார்த்துருவோம். இந்த கபாலீஸ்வரர் கோவில் வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்றதும், இந்த பார்வதியை சிவன் கிட்ட இந்த ஓம் நமச்சிவாய அப்படின்றதுக்கான அர்த்தம் என்ன, அதுக்கான பொருள் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அப்போது சிவபெருமான் அவங்களுக்காக அந்த பொருளை விவரிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்க சிவபெருமான் சொல்லக்கூடிய அந்த விளக்கத்தை கேட்காம பக்கத்தில் இருந்த மயில் ஆடக்கூடிய நடனத்தை கவனிச்சிட்டு இருந்தாங்க. அதில் மனமுருகி அந்த மயிலை பார்த்துட்டு இருந்ததுனால சிவபெருமான் கோவப்பட்டு, இப்படி நான் பாடக்கூடிய சொல்கிறத கேட்காம மயில் நடனத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிற நீ மயிலாக மாறி நீ அடுத்த பிறவி எடுப்ப, இதில் உனக்கு எந்த இதில் கோபத்தில் அவர் கொடுக்கக்கூடிய ஒரு சாபம். அதுக்கப்புறமா அவங்க சாபத்தினுடைய விமோட்சமாக நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி போய் கேட்கும்போது, நீ மயிலையில் போய் பிறக்க போகிற, அந்த இடம் பேரே மயிலைன்னு பேர் பெற போகுது. அதுக்கப்புறமா உன்னை நான் பார்த்து என்னுடைய அருள் உனக்கு கிடச்சி அங்கே உனக்காக ஒரு திருக்கோயிலும் அமைக்கப்படும் அப்படின்ற மாதிரி, அதுக்கான நீ அங்கே லிங்கத்தை அமைச்சு என்னை பூஜிக்கப்படும் போது அதுலேருந்து நீ மறுபடியும் பார்வதி பெண் உருவத்துக்கு வருவ அப்படின்ற மாதிரி சாப விமோச்சனமும் சொல்லுவார். அதுக்கேற்ற மாதிரியே கைலையிலிருந்து மயிலை பார்வதி பெரிய ஒரு லிங்கத்தை அமைச்சு மரத்துக்கடியில் அந்த பூஜை பண்ணிட்டு வந்தாங்க. பூஜை பண்ணிக்கிட்டு வந்தபோது ஒரு கட்டத்தில் சிவபெருமான் மனம் இறங்கி அவங்களுக்கு காட்சி அளித்து இந்த பாவ விமோச்சனம் அப்படின்ற மாதிரி அதுலேருந்து மீண்டு மயிலை அப்படின்றதுக்கு பெயர் வரத்துக்கான முக்கியமான காரணமாகவும் இந்த மயில் உருவத்தில் இருந்த அவங்க பார்வதி மறுபடியும் பார்வதி உருவத்துக்கு வந்தாங்க. இதனால கூட இந்த இடத்துக்கு பேர் மயிலை அப்படின்றது பேர் வந்தது சொல்லக்கூடியது ஒரு காரணம். இது இல்லாமல் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, மயில் காராப்பூர், அதாவது மயில் உருவத்தில் இருக்கக்கூடிய நடனம் ஆடி அங்கே இருக்கக்கூடியவங்களை மகிழ்விக்கக்கூடியதுனால ஒரு பாட்டில் பார்த்திங்கன்னா மயில் காராப்பூர் அப்படின்னு போகி அது பேச்சு வாக்கில் போக போக மயிலாப்பூராக மாற்றம் பெற்று இப்போ நம்ம கூப்பிட்டு இருக்கக்கூடிய மயிலாப்பூராக இருக்குது. இதுவே இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஆரம்ப காலத்தில் நம்ம சொல்லக்கூடிய, அதுக்கப்புறமா 1200 அப்படின்னும் போது, அதாவது 12வது நூற்றாண்டில் நடந்த விஷயங்களும் இருக்குது. அப்போ பார்த்திங்கன்னா மயிலை அப்படின்றது கடலோரம் இருக்கக்கூடிய ஒரு இடமா இருந்தது. அப்போ தான் சிவபெருமானுக்காக இந்த கோவிலும் அங்கே அப்போ இருந்த கோவில்ன்றது வேற ஒரு கோவிலாக இருந்தது. அந்த கோவில் தலத்தை அதுக்கப்புறமா பிரெஞ்சுக்காரர்கள் இந்தியாவுக்கு இந்த மயிலையை ஆட்சி புரியும் போது கடலோரம் இருக்கக்கூடிய இந்த மயிலையை கொஞ்சம் நகுத்தி உள்ளுக்குள்ளே கொண்டு வரும்போது இந்த கோவிலுக்கு பதிலாக அப்போ உருவாக்கப்பட்ட கோவில் தான் இப்போ இருக்கக்கூடிய கபாலீஸ்வரர் கோவில். ஸோ கபாலீஸ்வரர் கோவில் ஏற்கனவே ஒன்று அங்கே லிங்கம் இருந்து அந்த லிங்கத்தை நம்ம பிரதட்சணம் பண்ணி அங்கே உருவ வழிபாடு, அதாவது கபாலீஸ்வரர் அப்படின்னு சொல்லி வணங்கிக்கிட்டு வந்திருந்தாலும் அந்த 12ஆம் நூற்றாண்டுலேருந்து இப்போ இருக்கக்கூடிய கோயில் 17வது நூற்றாண்டு, அதாவது 1700கள்லையும் இல்லைன்னா 1900க்கு அப்புறமா தான் இந்த கோயில் நிறுவப்பட்டதுன்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க ஒரு மயிலை பார்த்து அவங்க உருகி அந்த மயிலினுடைய நடனத்தை பார்த்ததுனால பிறக்கப்பட்டது தான் மயிலாப்பூர் அப்படின்றது. இது பார்வதிக்கும் சிவனுக்கும் இருக்கக்கூடியது. அதே போல் இந்த மயிலாப்பூருடைய கபாலீஸ்வரர் கோவில் பற்றின நிறைய அதிசயங்கள் பார்த்துருக்கலாம். அது பண்டைய காலத்துலேயும் நம்ம பார்க்கக்கூடிய சிவன் பாடல்களையும் கேட்டிருக்கிறோம். அதில் முதல் முறையாக நம்ம பார்த்திங்கன்னா சிவனுடைய பாடலில் சம்பந்தர் அவரும் நிறைய அதிசயங்கள் படைச்சிருக்கிறாரு. மயிலாப்பூரில் சிவனுக்கு பக்தியாக இருக்கக்கூடிய பூசைனா அவங்க பார்த்திங்கன்னா பூஜைக்காக பூ பறிச்சிட்டு இருக்கும்போது அவங்கள பாம்பு தீண்டி அவங்க இறந்துடுவாங்க. அவங்களுடைய அப்பா உடனே அவங்கள எரித்து அதை ஒரு அஸ்தியாக எடுத்து வச்சுடுவாங்க. அவருக்கான சம்பந்தருக்கு அவங்க பொண்ணை கட்டி தரணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் அந்த சமயத்தில் இவங்க வீட்டுக்கு சம்பந்தர் வரும்போது இவங்க இந்த மாதிரி
அஸ்தி ஆயிட்டாங்கன்ற விஷயத்த சொன்னதுக்கு அப்புறமா சம்பந்தர் அந்த அஸ்தியை கொண்டு வாங்கன்னு சொல்லி அவர் பாடல், அதாவது சிவன் கிட்ட கொண்டு போய் சிவனை மனமுருகி அவர் பாடி மறுபடியும் அவங்களுக்கு வந்து உருவத்தை கொண்டு வந்து, அதாவது அஸ்தியை வச்சு, அஸ்தியும் எலும்பையும் வச்சு மறுபடியும் அவங்கள வந்து பெண் உருவமாக கொண்டு வந்து அவங்கள வந்து தொடர்ந்து ஒரு சிவபக்தியாகவே அவங்க வந்து போகிறதுக்கு முக்கியமான காரணமாக சம்பந்தர் இருந்தார். அப்போ மறுபடியும் அவங்களுடைய தகப்பனார் கேட்குறாரு, என்னுடைய பெண்ணை வந்து மணந்துக்கோங்க. பெண் வந்து ஃபஸ்ட்டு மணந்திருக்கலாம், ஆனால் இப்போ மறுபடியும் அவங்களுக்கு வந்து உயிர் கொடுத்தது நான், அதனால் அவங்களுடைய தகப்பன் ஸ்தானத்துக்கு நான் வரேன், அதனால இப்போ வந்து நான் இவங்களை திருமணம் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாரு. அவங்க பூ பறிக்கக்கூடியவங்கனால மயிலாப்பூர் அப்படின்றதுக்கு, மாலை அப்படின்றதுக்கு பேர் வரத்துக்கான காரணம் இவங்களும் கூட அப்படின்றதும் சொல்லலாம். இவ்வளவு அதிசயங்கள் இது இல்லாமல் கைலையில போய் சிவனை வணங்கிட்டு வர்றதுக்கு ஒரு எந்த அளவுக்கு நம்மளுக்கு அருள் கிடைக்குமோ அதுக்கான சமமான ஒரு அருள் வந்து இந்த மயிலையிலையும் கிடைக்குது அப்படின்றது தான். இது மட்டும் இல்லாமல் சிவன் அடியார்கள் நிறைய பேர் மயிலைக்கு வந்து சிவனை வந்து பிரதட்சணம் பண்ண இடமா தான் இந்த கபாலீஸ்வரர் திருக்கோவில் இருக்குது. இப்போ சம்பந்தர் மட்டுமே கிடையாது, நிறைய உங்களுக்கு சிவன் அடியார்கள் வந்து அவங்களுடைய பாடல்கள்லையும், அதாவது முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா சம்பந்தர் பாடல் பெற்ற ஒரு திருத்தலமாக இந்த மயிலை கபாலீஸ்வரர் கோவில் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய பாடல்கள் மயிலை கபாலீஸ்வரர் அப்படின்றதே சொல்லியிருக்காங்க. இந்த கபாலீஸ்வரர் அப்படின்ற பெயர் வர்றதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 6 தலை கொண்ட, அதாவது பிரம்மா அப்படின்னாலே இப்போ நம்மளுக்கு தெரியறது 4 தலை, ஆனால் அவருக்கு வந்து 5 தலைகள் இருந்தது. 5 தலைகளில் ஒரு தலையை வந்து அவர் மேலே இருந்த ஒரு கோபத்தினால ஈஸ்வரர் வந்து தலையை வந்து எடுத்துடுவார். அதனால தான் கபாலீஸ்வரர் அப்படின்ற பெயர் வந்தது. அந்த கபாலீஸ்வரரை இங்கே வந்து நம்ம செலுத்தணும், இந்த இடத்துல தான் அவர் இருக்கிறாருன்னு பண்ணணுன்றதுக்காக தான் இங்கே மயிலையில் வந்து அந்த இருக்கக்கூடிய லிங்கத்துக்கும் அந்த ஈஸ்வரனுக்கும் வந்து கபாலீஸ்வரர் அப்படின்ற பெயர் வந்து பெற்றிருந்தாங்க. அண்ட் இந்த கோவில் திருக்கோயில் வந்து ஈஸ்வரருக்காக எழுப்பப்பட்டது அப்படின்றத விட பார்வதிக்காக எழுப்பப்பட்ட ஒரு திருக்கோயில் தான். அதனால தான் கபாலீஸ்வரர் சமேத கற்பகம்பாள், பார்வதியுடைய பெயர் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கற்பகம்பாள். ஸோ கற்பகம்பாலோடு இணைந்து இங்கே கபாலீஸ்வரர் நம்மளுக்கு வந்து அருள் புரிகிறார். கோவிலினுடைய இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, எப்படி எந்த அளவுக்கு மயிலுக்கு இது சம்மந்தப்பட்டிருக்கு, மயிலை தான் வந்து முக்கியமாக வச்சுட்ருக்குறாங்கன்றதுக்கு கோவிலினுடைய கொடி மரத்தில் பார்த்திங்கன்னா மயிலுக்கான இது இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு மயிலுக்கு தான் இந்த கோவில் திருத்தலத்துக்கான முக்கியமானது அப்படின்றதுக்கான இன்னொரு காரணம் இதுதான். இவ்வளோ நேரம் இந்த வரலாறு வந்து கேட்டிருந்தீங்க. இப்போ இந்த திருக்கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை மயிலாப்பூர் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் எக்கச்சக்கமான கோவில்கள் தான் ஞாபகத்துக்கு வரும். ஏன்னா இங்கே வந்து வெறும் கபாலீஸ்வரர் கோயில் மட்டும் இல்லை, அந்த மயிலையை சுற்றி பார்த்தோம்னாலே ஈஸ்வரர் கோயில் இருக்குது, பெருமாள் கோவில் இருக்குது, நிறைய பெருமாள் கோவில்கள் இருக்குது, அப்புறமா சாந்தோம் சர்ச் இருக்குது, மசூதி, இந்த மாதிரி பல திருத்தலங்கள் வந்து இருக்குது. அதில் சிவனடியார்கள், அதாவது வைஷ்ணேட் சிவனைட் அப்படின்னு சொல்கிற மாதிரி சைவர்கள் வைணவர்கள் அப்படின்னு தான் முதல்ல வந்து பிரிக்கப்பட்டிருந்தாங்க. அப்படி சிவனடியார்கள் வந்து சைவர்களாக இருந்து பெருமாள் அவங்க வந்து ஏற்றுக்கலன்ற அடுத்த கட்டம். பட் ஆனால் இந்த திருக்கோவில் அந்த சுற்றிலையும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இப்போ மயிலாப்பூர் இடத்தையே சுற்றிலையும் உங்களுக்கு வந்து சைவர்கள் மற்றும் வைணவர்கள் தான் இருந்திருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்காக தான் பெருமாள் கோவில் அந்த பக்கம் இருக்கும், இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சிவனுடைய திருக்கோயிலும் இருக்கும். ஸோ இப்போ இந்த மயிலாப்பூரினுடைய முக்கியமான இந்த கபாலீஸ்வரர் திருக்கோயில் நீங்கள் உள்ள நுழையிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிரம்மாண்டமான ஒரு மேடை வந்து இருக்கும். ஸோ அங்கேயே வந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு சுற்றிலும் இந்த கோவிலினுடைய இந்த வெளிப்புறம் இருக்கக்கூடிய கோபுரமே வந்து அவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு காட்சி தரக்கூடிய கோவிலாக இருக்கும். நீங்கள் வெளியில் நின்று பார்க்கும்போது ஒரு மண்டபத்தை தாண்டி தான் நம்ம கோவிலுக்குள்ளேயே போகிற மாதிரி இருக்கும். மண்டபத்தை தாண்டி நம்ம கோவிலுக்குள்ள போனால் உங்களுக்கு அப்படியே அந்த பக்கத்தில் உங்களுக்கு குளமும் இருக்குது. ஸோ கோவில் குளத்தில் எல்லாருமே வந்து நீராடலாம். அதுவும் கோவில் குளத்தினுடைய நீர் எடுத்து நம்ம வந்து தெளிச்சோனாலே அவ்வளவு புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த திருக்கோவிலினுடைய உள்ளே நீங்கள் நுழைஞ்சதுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் இருக்கிறாரு. விநாயகரை தாண்டி உங்களுக்கு முருகப்பெருமாள் இருக்கிறாரு. முக்கியமாக கொடிமரத்துக்கு அந்த பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா கோஷ்ட தெய்வங்கள் சொல்லக்கூடிய சண்டிகேஸ்வரர் இருக்கிறாரு, தட்சிணாமூர்த்தி இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா துர்காதேவி இருக்கிறாங்க. அவங்கள தொடர்ந்து உங்களுக்கு அப்படியே அந்த பக்கத்தில் போகும்போது உங்களுக்கு நவகிரகங்கள் அவங்களும் வந்திருக்கிறாங்க. அவங்கள தாண்டி இந்த பக்கம் வந்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது மகாவிஷ்ணு பின்புறம் கரெக்டாக வந்து மூலவர் பின்புறம் இருப்பாங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு பிரம்மா இருப்பார். இந்த மாதிரி சுற்றிலையும் எல்லாம் இருந்துட்டு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாகவே வந்து லிங்கம், நல்ல சதுர இதுவில் நல்ல ஒரு லிங்கம் வந்து கபாலீஸ்வரராக காட்சி தருவாங்க. அவங்களுக்கு பக்கத்துலேயே வந்து நேர் எதிரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு
பார்வதி அம்மா, அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கற்பகம்பாள் அப்படின்ற பெயரில் காட்சி தராங்க. ஸோ இவங்க தான் வந்து மூலவராக இருந்து நம்மளுக்கு வந்து அருள் புரிகிறாங்க. இந்த மூலவரை சேவிச்சுட்டு வந்து நீங்கள் அப்புறமா பிரகாரத்தை சுற்றி வந்து அதுக்கப்புறமா நீங்கள் கோவிலினுடைய குளத்துக்கும் போகலாம். ஆனால் இப்போ இந்த காலகட்டத்தில் கோவில் குளம் வந்து எல்லா நாள்லேயும் வந்து திறந்து வச்சுருக்க மாட்டாங்க. ஒரு சில நாள்களில் தான் திறந்து வைப்பாங்க. இங்கே இருக்கக்கூடிய விசேஷங்கள் எல்லா நாளுமே விசேஷம் தான் சொல்லலாம். இருந்தாலும் இந்த திருத்தலத்தினுடைய விசேஷம் அப்படின்றது பங்குனி மாதம் அப்படின்னு சொல்லணும். பங்குனி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி ரொம்ப 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 விசேஷம். அதுவும் பங்குனி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி மட்டும் இல்லாமல் பங்குனி உத்திரம், அதுக்கப்புறமா உங்களுக்கு அதில் வரக்கூடிய அஷ்டமியாக இருக்கட்டும், இல்லைனா வந்து பௌர்ணமி இல்லை கிருத்திகை, இந்த மாதிரி பிரதோஷம் எல்லாமே பங்குனி மாதமே வந்து இங்கே முழுமையாக விசேஷமான மாதமாக இருக்குது. விசேஷமான நாட்கள், அதாவது இது வந்து ஒரு பிரம்மோத்சவம் சொல்லிட்டு எப்படி நம்ம சொல்லுவோமோ அது போல் இங்கேயும் வந்து ஒரு விழாக்கள் வந்து இந்த பங்குனி மாதத்தில் எடுப்பாங்க சிவனுக்கு, கபாலீஸ்வரருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா சிவராத்திரி ரொம்ப ரொம்ப விசேஷம். இங்கே மகா சிவராத்திரி, அங்கேயும் இங்கே வந்து எல்லா சிவனடியார்களும் வந்து சிவன் பக்தர்கள் வந்து இங்கே தங்கி அவங்களுடைய சிவனை போற்றி அவங்க வந்து வணங்கி இந்த சிவராத்திரியை கொண்டாடுற கொண்டாட்டமும் இங்கே இருக்குது. இதெல்லாம் விட எப்போ ரொம்ப ரொம்ப விஷயம் பார்த்திங்கன்னா நவராத்திரி. ஏன்னா கோவிலை சுற்றி நிறைய இந்த மண்ணில் செஞ்ச பொம்மைகள் வந்து நிறையவே இருக்குது. இந்த நவராத்திரியில் பொம்மைகள் வாங்கணும் அப்படின்றவங்க முதல் போகக்கூடிய ஒரு இடம் வந்து மயிலை கபாலீஸ்வரர் திருக்கோவில் தான் இருக்கும். ஏன்னா அங்கே போனீங்கன்னா இந்த வருடம் என்ன மாதிரியான புதுமையான பொம்மைகள் வந்திருக்குது. ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் ஒரு ஒரு புதுமையான ஒரு பொம்மையை வந்து அவங்களுடைய படிகளில் நம்ம வந்து சேர்க்கணும் அப்படின்றது இருக்குது. அப்படி ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு வருஷமும் அது வந்து இன்னும் அழகுபடுத்தணுன்றதுக்காக பொம்மைகள் இங்கே மட்டும் இல்லைங்க, வெளிநாட்டுக்கு போகிறவங்க கூட இங்கே வந்து வாங்கிக்கிட்டு போவாங்க. அந்த அளவுக்கு பெயர் பெற்ற ஒரு இடமா தான் இந்த கபாலீஸ்வரர் திருக்கோவில் இருக்குது. இந்த கபாலீஸ்வரர் திருக்கோவிலில் வெறும் சிவனை மட்டும் இல்லாமல் ஓங்கி நிற்கக்கூடியவங்க பார்வதி தான் அப்படின்னு சொல்லணும். ஸோ பெண்ணுக்கு, அதாவது அவங்களுடைய துணைவியாருக்கு முழுமையான ஒரு இடத்த கொடுத்து அவங்களுக்கு பக்கத்தில் இருந்து அருள் புரிகிறாரு ஈஸ்வரர். ஈஸ்வருடைய சிவதாண்டவத்தையும் அண்ட் அவருடைய நடனத்தையும் எல்லாத்தையும் சேர்த்து கண்கூட பார்த்த பல சிவபக்தர்கள் இங்கே வந்திருக்கிறாங்க. அதாவது சம்பந்தர் முதல் கொண்டு, அதாவது ஞான சம்பந்தர், அதுக்கப்புறமா வந்து அப்பர், இவங்க எல்லாமே வந்து போன இடமா இந்த மயிலை கபாலீஸ்வரர் திருக்கோவில் இருக்குது. இந்த மயிலை கபாலீஸ்வரர் திருக்கோவில் வந்து 1200 இருந்ததுன்னு நான் சொன்னதுக்கான, நான் சொல்லும் போது நம்பிக்கை நிறைய பேருக்கு இல்லாமல் கூட போகலாம். இது உண்மை அப்படின்றதுக்கு கபாலீஸ்வரர் கோவிலில் கல்வெட்டே இருக்குது. அந்த கல் வந்து கிடைச்சதை இப்போ கோவிலில் தான் வச்சுருக்குறாங்க. நீங்கள் அடுத்த வாட்டி கோவிலுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா தெரியும், 1200 இந்த திருக்கோவில் வந்து இருந்ததுக்கான சான்று. அது முக்கியமாக இந்த மயிலாப்பூர், இந்த சென்னை அப்படின்றது இப்போ நான் மாற்றப்பட்டதாக இருக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி மெட்ராஸ்ன்ற ஒரு மெட்ராசப்பட்டினம் அப்படின்ற ஒரு மாகாணம் வரத்துக்கு முன்னாடியே மயிலை அப்படின்றது ஒரு தனி இடமா இருந்து ஒரு முக்கியமான ஸ்தலமாக இருந்திருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போதே இந்த லிங்கத்தை வச்சு பிரதட்சணம் பண்ணி கோவிலை வந்து இருந்ததுக்கான அறிகுறி உங்களுக்கு அந்த கல்வெட்டில் இருக்கும். நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த கல்வெட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பல பேர் அதுக்கப்புறமா ஆட்சி புரிஞ்சிருக்கிறாங்க. ஃப்ரெஞ்சுக்காரவங்க, போர்ச்சுகீஸ், அதுக்கப்புறமா ஆங்கிலேயர்கள், இவங்கெல்லாம் வந்து போனதுக்கப்புறமாவும் நீண்ட நிற்கக்கூடிய ஒரு திருத்தலமாக தான் இந்த கபாலீஸ்வரர் திருக்கோவில் இருக்குது. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மாதம் அங்கே வந்து நடக்கக்கூடிய நிறைய சிறப்பு பூஜைகள் இருக்குது. முக்கியமாக இந்த பிரதோஷ நாட்களில் சிறப்பான விஷயங்கள் பண்ணுவாங்க. அது இல்லாமல் உங்களுக்கு உங்களுடைய பிறந்த நாள் இல்லைன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிறப்பான நாட்கள் அப்படின்றதுலையும் போய் சாமியை வந்து சேவிச்சுட்டு வரலாம். இதில் முக்கியமாக வந்து உங்களுக்கு ஏதாவது தோஷம் இருக்குது, நம்ம பண்ண பாவத்தை வந்து தீக்கணுன்றவங்க சிவன் அடியில் வந்து எப்படி வந்து ஒரு விஷயத்தை பண்ணும்போது அதை கவனிக்காமல் பார்வதி அவங்க பண்ணதுனால மயிலா மாறினாங்களோ அந்த மாதிரி பாவ விமோச்சனம் பிறக்கணும், உங்களுக்கு இங்கே செஞ்ச பாவெல்லாம் போகணும் அப்படின்றவங்க, இல்லை எனக்கு இப்போ கிடச்சிருக்கக்கூடிய சாப கேடு எல்லாத்தையும் நான் முறியடிக்கணும் அப்படின்றவங்க மயிலை கபாலீஸ்வரர் திருக்கோயிலில் போய் விளக்கேற்றி உங்களுடைய மனம் முருகி நீங்கள் என்னென்னதெல்லாம் வந்து பண்ணியிருக்கிறீங்களோ அதெல்லாம் சொல்லி மனமுருகி சிவனை வந்து சேவிச்சு அவருடைய அருள் வந்து உங்களுக்கு கிடச்சிதுன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டம் ஒளிமயமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். சிவனுடைய அருள் எப்பவுமே உங்களுடைய குடும்பத்துக்கும் இருக்கும். ஸோ சென்னை மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய கபாலீஸ்வரர் கோவிலுக்கு வந்து சேவிச்சு அவருடைய அருளை பெறுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய ஸ்பாட்லைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி,
வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.